35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். இப்போ ஒரு அன்புமணி அவர்கள் நடத்தினாங்க பொதுக்குழு நேற்று முன்தினம். நேற்று மகளிர் மாநாடு நடத்தியிருக்கிறார் அந்த மன்னியர் சங்கம் மூலமாக ராமதாஸ் அவர்கள். இந்த ரெண்டுத்துலேயும் நடந்த ஒரு நிகழ்வு பார்க்கும்போது இந்த தலைக்கு மேலே போன வெள்ளம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருதோன்னு தோணுது. நீங்கள் பதில் இருந்து கொஞ்சம் வேற விதமாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். தலைக்கு மேலே போயிடுச்சானா போயிடுச்சு, ஆனால் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வருது. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் கூட அவர் விட்டு கொடுக்கல. தன்னை மீறி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், ஈகோ தான் அவருக்கு பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்குச்சு. அது உண்மைதான். அது என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன மீறி கட்சியா, நான் உருவாக்கின கட்சி, நான் உருவாக்கின நான் அப்படிங்கிறது தான் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சில் வெளிப்பட்டது. நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதான் அந்த அதீத ஈகோ, தன்னை விட ஒரு முக்கியத்துவமாக. இப்போ அப்படின்னா இப்போ இதுலேயே இந்த பாமக வரலாற்றிலே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோக்க மணி தான் 20 வருடங்களுக்கு மேலே தலைவராக இருந்திருக்கிறாரு. தீரன் உட்பட பார்த்தீங்கன்னா யாருமே வெகு காலம் இருக்க முடியல. அந்த கோக்கமணி மட்டும்தான் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அங்கே இருந்திருக்கிறாரு, தவிர இருக்க முடியாது. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அடுத்த தலைமுறைன்னு வர்றப்ப ஒரு தலைமுறை இடைவெளிங்கிறது எல்லா வீடுகளிலுமே உண்டு, தலைமைகளிலும் உண்டு, கட்சியில் உண்டு, நிர்வாகத்தில் உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு. இப்போ ஒரு பெரிய நிறுவனம், டாடா நிறுவனம் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைமுறை வர்றப்போ அவங்க எடுக்கிற நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும். இது முந்தின தலைமுறைக்கு பிடிக்காமல். ஸோ அப்போ ஒரு ஈகோ வர செய்யும். இந்த ஈகோ இப்போ குறைஞ்சிட்டு இருக்கிறதா தோணுது. இந்த 2 உதாரணங்களை வச்சு நான் சொல்கிறேன். அந்த மேடையிலேயே ஒரு சேர் போட்டது அன்புமணி. இங்கே பார்த்தீங்கன்னா தந்தையை மிஞ்சின தனையனாக மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இது சொன்னதுங்கிற ஒரு மாறுதல் அப்படி நான் பார்க்குறேன். அதாவது இன்றைய சூழல் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமகவில் ஒற்றுமை வருமா, யார் விட்டு கொடுப்பார்கள், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் டிவி சோமு இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு டிவி. வணக்கம். பாமகவில் இப்போ நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு, எல்லை மீறி போயிடுச்சா? ஆமாம், போயிட்டு இருக்கு. தலைக்கு மேலே தான். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. யதார்த்தம் என்ன அப்படின்னா தலைக்கு மேலே தான் போயிருக்குது. அதுதான் உண்மை. ஆரம்பத்தில் 2 பேருக்குமான ஒரு யாரோட தலைக்கு மேலேன்னு சொல்லு, ஒரு கட்சியோடைய தலைக்கு மேலே தான் சொல்லணும். என்னென்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்த சமயத்தில் இல்லை இதெல்லாம் நாடகம் அப்படின்லாம் சொன்ன ஆட்கள்லாம் உண்டு இதே மீடியாவில். இல்லை அது வேணுனே அவங்க சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அதை பார்த்திங்கன்னா அடுத்ததாக சொன்னாங்க, இல்லை அது ஒரு குடும்ப பிரச்சனைனாங்க. அப்புறம் ஈகோனாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 2 தரப்புலையுமே, இப்போ ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பிடியிலிருந்து விட்டு கொடுக்காம போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு உச்சகட்டத்தை ரைட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம உச்சகட்டம் அடைஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு அன்புமணி அவர்கள் நடத்தினாங்க பொதுக்குழு நேற்று முன்தினம். நேற்று மகளிர் மாநாடு நடத்தியிருக்கிறார் அந்த மன்னியர் சங்கம் மூலமாக ராமதாஸ் அவர்கள். இந்த ரெண்டுத்துலேயும் நடந்த ஒரு நிகழ்வு பார்க்கும்போது இந்த தலைக்கு மேலே போன வெள்ளம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருதோன்னு தோணுது. நீங்கள் பதில் இருந்து கொஞ்சம் வேற விதமாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். தலைக்கு மேலே போயிடுச்சானா போயிடுச்சு, ஆனால் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வருது. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் கூட அவர் விட்டு கொடுக்கல. பொது வெளியில் பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் நிறுவனருக்கான அந்த ஒரு உரிய இடத்தையும் அங்கீகாரத்தையும் மரியாதையும் சொல்லுவோம். அவர் தான் முன்னேற்றியர். இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருக்கட்டும், சமூக நீதி ஒட்டுமொத்தமாக இருக்கட்டும், அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த ஒரு மாநாடு இதில் கூட பொதுக்குழுவில் கூட பார்த்திங்கன்னா நிறுவனருக்கு அப்படின்னு இப்போ திமுக வந்தபோது எப்படி தலைவர் பதவியை அண்ணா பெரியாருக்காக வைத்திருந்தாரோ அதே போல் இங்கே ஒரு சேர் வச்சு அதில் ஒரு துண்டு வேற போட்டு அவர் வரட்டும் அப்படின்னு. அதே போல் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்புமணி வரட்டுமே, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இவர் சொன்னார், ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. 2 பேருக்கு கதவை திறந்தா வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு எல்லை தலைக்கு மேலே போன வெள்ளம் இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு அப்படிங்கிறது தோன்ற ஒரு. இப்போ இறங்கிருச்சுன்னா இப்போ வெள்ளம் இறங்கிருச்சு, இவங்க இறங்கணுமே. இப்போ இவங்க இறங்குறதுக்கான விஷயங்கள் வரும் போல தோணுது. அது ஏற்கனவே எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு மாதிரி சொன்னாங்க எல்லாம் ஊடகவியலாளர் எல்லாருமே, நானும் உட்பட. ஆனால் நம்ம பார்த்தது எல்லாமே தவறாக தான் போயிட்டு இருந்தது, யூகிக்க முடியல.
அப்படி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வேறு மாதிரி ஆச்சு. அப்புறம் அடுத்தது சொன்னால் அடுத்ததாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போதைக்கு பார்க்கும்போது இது வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து கொஞ்சம் அனுசரித்து வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதா தோணுது. இதில் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். மோடி வந்த சமயத்தில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்த சமயத்தில் அந்த கோபுரத்தை பற்றி பேசினார். அப்போ தன்னுடைய அதாவது ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழன் வந்து தஞ்சையில் கட்டின கோயில் அளவுக்கு இருக்கக்கூடாது, தந்தையை மிஞ்சின தனையனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உயரம் கம்மியாக வச்சு கட்டினா அதை வந்து மோடி சொன்னார்னு. ஆனால் அதே ராமதாஸ் அதே மேடையில் அடுத்த சில வார்த்தைகளுக்கு அப்புறம் சொல்கிறாரு, கலைஞர் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு இந்த எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுக்கான விஷயம் பண்ணார், தந்தையை மிஞ்சின தனையனாக இந்த சாதிவாரி வாக்கெடுப்பை ஸ்டாலின் நடத்தணும், ரெண்டுமே சொல்கிறாரு. அப்படின்னு பார்க்க போகிறப்ப அவருடைய மனதிலும் அதாவது ராமதாஸ் அவருடைய மனதிலும் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குமோ. இல்லை, நீங்கள் சொன்னதில் நுட்பமான விஷயம் இருக்கிறனால அதை நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். ராமதாஸே தந்தை மிஞ்சிய தனையனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது, அன்புமணியே இருந்துட்டு போட்டோம், தன்னை மீறி கூட இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? தன்னை மீறி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், ஈகோ தான் அவருக்கு வந்து பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்குச்சு. அது உண்மைதான். அது என்னென்னா ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன மீறி கட்சியா, நான் உருவாக்கின கட்சி, நான் உருவாக்கின நான் 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 அப்படிங்கிறது தான் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சில் வெளிப்பட்டது நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதான் இந்த அதீத ஈகோ, தன்னை விட வந்து ஒரு முக்கியத்துவமாக. இப்போ அப்படின்னா இப்போ இதிலே வந்து இந்த பாமக வரலாற்றிலே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோக்க மணி தான் 20 வருடங்களுக்கு மேலே தலைவராக இருந்திருக்கிறாரு. தீரன் உட்பட வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து வெகு காலம் இருக்க முடியல. அந்த கோக்கமணி மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிட்டு அங்கே இருந்திருக்கிறாரு தவிர வேறு இருக்க முடியாது சொல்லி. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த தலைமுறைன்னு வர்றப்ப ஒரு தலைமுறை இடைவெளிங்கிறது எல்லா வீடுகளிலுமே உண்டு, தலைமைகளிலும் உண்டு, கட்சியில் உண்டு, நிர்வாகத்தில் உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு. இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனம் டாடா நிறுவனம் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைமுறை வர்றப்போ அவங்க எடுக்கிற நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும். இது முந்தின தலைமுறைக்கு பிடிக்காமல், ஸோ அப்போ ஒரு ஈகோ வர செய்யும். இந்த ஈகோ வந்து இப்போ குறைஞ்சிட்டு இருக்கிறதா தோணுது. இந்த ரெண்டு உதாரணங்களை வச்சு நான் சொல்கிறேன். அந்த மேடையிலேயே வந்து ஒரு சேரு போட்டது அன்புமணி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தந்தையை மிஞ்சின தனையனாக மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இது சொன்னதுங்கிற ஒரு மாறுதல் அப்படி நான் பார்க்குறேன். அதாவது இன்றைய சூழல் அப்படிங்கிற. நீங்கள் இதுக்கு முதல்ல நம்ம கழித்த பேட்டியில் அடுத்த தலைமை இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அன்புமணி ராமதாஸுக்கு நிர்வாகிலாம் இருக்காங்க, எதிர்காலம் அவர் தான், ஆகையால் ராமதாஸ் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்க. இப்போது அந்த மனநிலைக்கு ராமதாஸ் வந்துட்டாரா? இல்லை, கொஞ்சம் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அவருடைய இதில் இப்போ நேற்று இதே பார்த்தீங்கன்னா சாதாரண செய்தியாளர்கள் சந்திப்பிலே வந்து மிக கடுமையாகலாம் அவர் பேசியிருக்கிறார். ஒரு கட்சி தலைவர் வந்து பேச தேவையில்லாத வார்த்தைகள், ஒரு தந்தை பேச தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு, நம்ம பார்த்தோம். இப்போ நேற்றைய இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ வந்ததுக்கான விஷயங்கள், ஒரு பெண்களுக்கான முன்னேற்றம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் வந்து பேசினாரே தவிர இந்த தந்தை தனியன் விஷயம் மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி பேசுனது. மற்ற எதுவுமே வந்து அந்த 10.5 சாதிவாரி இடஒதுக்கீடு, அதுமாதிரி மது ஒழிப்பு, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் நடத்துங்க. வந்து பெண்களை சொல்கிறார், நீங்கள் வந்து மது உங்கள் ஏரியாவில் வந்து மது கடை திறக்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, சொல்லுங்கள், போராடுங்க தைரியமாக, நானும் வர்றேன். இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வேறு கட்சி தலைவர்கள் யாருமே கிடையாது. உங்கள் ஏரியாவில் வந்து இது மாதிரி மது கஞ்சா இருக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து நீங்கள் போராடுங்கன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய கட்சி தலைவர் யாரும் கிடையாது. இப்போ சிபிஐ சிபிஎம்லாம் அதை வந்து களத்தில் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பொதுமேடை சொல்லக்கூடியது அன்புமணியும் அதை தான் சொல்கிறாரு, ராமதாஸை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு கட்சியில் இந்த பிளவு தேவையில்லை. அந்த ஒரு பிளவுன்னு சொல்ல முடியாட்டியும் இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு கிராக் தானே, அதை மறுக்க முடியாதுல்ல. இது தேவையில்லை. இது இப்போ வந்து விரிசல், அது தாராளமாக சொல்லலாம். ஆனால் பொதுக்குழுவை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போனது அப்படிங்கிறது அன்புமணி நடத்தலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அது ராமதாஸுக்கு பின்னடைவு ஏற்பட்டது மூலம் இனி தன்னுடைய சொல் மிக அதிகமாக சென்று சேராதோ, தன்னுடைய பேச்சு எடுபடாதோ அப்படி நிலைமைக்கு ராமதாஸ் வந்துட்டாரா? இல்லை, கட்சி விதிகளே வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ 1989 அவங்க பாமக சட்ட விதிகளும் உருவாக்குறாங்க, 95 மாற்றுறாங்க. அந்த விதிகளின்படி பார்த்தீங்க அப்படின்னால அவங்க வந்து அந்த கட்சி விதி 15 பார்த்தீங்கன்னா அந்த தலைவரை வந்து பொதுக்குழு தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவரை வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் நீக்க முடியாது, பொதுக்குழு தான் வந்து நீக்கணும். இப்போ அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் மாநாடு கூட்டி. அது நடத்த முடியாத சூழல் இருந்தால் தலைவர் நீடிக்கலாம்.
அதை நீடிக்கிறதை யார் சொல்லணும்னா பொதுச் செயலாளர் சொல்லணும். பொதுச் செயலாளர் யாருன்னா இப்போ அன்புமணி பக்கத்தில் உட்காந்துருந்தார் முந்தனால வடிவேல் ராவணன். ஸோ இந்த அவங்களுடைய கட்சி அமைப்பு திட்டம் மூலமாக அத்தனையுமே வந்து அவருக்கு அன்புமணி அவர்களுக்கு சாதகமாக அதில் உள்ளபடி தான் அவர் போயிட்டு இருக்கிறார். இப்போ நீதிபதி வந்து இதை நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரே தவிர, அதே நேரத்தில் நீங்கள் வந்து மாநாடு நடத்த தடை இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அதை இந்த விதிகளையும் பார்க்காம ஒரு தற்காலிக தீர்ப்பாக இருந்தால் கூட வந்திருக்காது. இதே நம்ம இன்னொன்று நம்ம ஞாபகப்படுத்தி பாருங்களேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதிமுக தொடர்பான ஒரு வழக்கில் இதே மாதிரி வந்தப்போ பொதுக்குழு வந்து நடத்தலாம், தீர்ப்பு வந்தது நடத்தலாம், ஆனால் தீர்மானங்கள் எதுவும் ஏற்றக்கூடாது. அப்போ என்னென்னா அது சும்மா ஒரு டம்மியாக நடத்திக்கலாம் அப்படி. இங்கே அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு கட்சி பொதுக்குழு அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து ஒரு சட்ட ரீதியாக கிடச்சிருக்கு. இதை வந்து ராமதாஸும் உணர்ந்திருப்பார். அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏன் அந்த தேவையில்லாத ஒரு பாதையில் நம்ம இது பண்ணி ஆளுக்கு ஒரு பாதையாக இல்லாமல் தேர்தலும் நெருங்குற ஒரு சூழல் இருக்குது. முக்கியமாக அவர் தான் கட்சியுடைய நிறுவனர், யாருமே குறை சொல்ல முடியாது. பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று இந்த இயக்கத்தையும் கட்சியும் வலுப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு சமூக நீதி பார்வையில் முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் இருந்திருக்கு, அதை யாருமே மறுக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி விதிகளின்படியும் எதிர்காலத்தின் நலத்தின்படியும் நிறையா நிர்வாகிகளும் கொஞ்சம் கணிசமான தொண்டர்களும் அன்புமணி கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் பிடி தளருதோ, நிர்வாக ரீதியாக பிடி தளருதோ? நிச்சயமா இது தளருது அப்படிங்கிற சொல்லினா ஒரு அப்பா மகன் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு போட்டி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இது அவங்க குடும்ப உறவில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இது பண்ணுற சமயத்தில் பிடி இருக்குது இல்லை வந்து பிடி தளருது அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு சார்பில் இப்போ இவர் இருந்த ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த வேகம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிடி தளருதுங்கிறத விட வேகம் குறைஞ்சிருச்சு. சொன்ன மாதிரி ஏன்னா 2 மாதம் முன்னாலலாம் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கிட்டையும் பேசும்போது எல்லாருமே அன்புமணி பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இப்போ கூட ஒரு வாரம் முன்னால் கூட பொய் சொல்கிறாரு, தன்னை வந்து பார்த்து இல்லை வீட்டுக்கு பல முறை வந்தார், இப்படிலாம் பொதுவெளியில் தன்னுடைய மகனை பற்றி கடுமையான குற்றச்சாட்டு வச்சவர். அதை தவிர்த்துட்டு வந்தது அப்படிங்கிறது கட்சியுடைய நலன் கருதி எதிர்காலம் கருதியா, இல்லை தன்னைக்கான ஒரு பிடி, நம்ம மறுபடியும் அதே வார்த்தை பயன்படுத்தின தளருது அப்படிங்கிறத உணர்ந்துட்டதுனாலயா? இல்லை ரெண்டுமே காரணமாக இருக்கலாம். இப்போ உங்கள் பாணியிலே வச்சுக்கோமே பிடின்னு. அதுக்கு வந்து என்னென்ன முக்கியமானது என்னென்னா, அதை விட முக்கியம் இப்போ வந்து இன்னும் ஒரு 8 மாதங்கள் தான் இருக்குது, 8-9 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது, சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து பாமகவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அரசியல் கள சூழலில் பார்த்தீங்கன்னா இது விட்டு கொடுக்கவே முடியாத ஒரு தேர்தல். அது இந்த நேரத்தில் வந்து இப்படி கட்சி பிளவுபட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்ம வந்து இப்போ கிராக்குன்னு சொல்லலாம், மாதிரியான ஒரு விரிசல்னு. ஆனால் நாளைக்கு இது பிளவை நோக்கி கூட போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷனாக ஒரு தரப்பில் நடந்திருக்கும். ஏன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் தீவிரமாக நடந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன யோசனை பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரியான கடுமையான தாக்குதல் வேண்டாம், கட்சி நலன். ஏன்னா முக்கியமாக அந்த பொதுக்குழு கூடி அதுக்கான இவர் அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்கல்ல, இப்போ அதுக்கப்புறம் வந்த அன்றைக்கான நடந்த ஒரு மாற்றமாக கூட மனமாற்றமாக கூட இருக்கலாம். இந்த மாற்றம் தொடரணும். சரி, டாக்டர் ராமதாஸ் இறங்கி வருவது அப்படியில வந்து பிடி தளருது எல்லாமே இந்த கட்சியினுடைய நலனுக்கு தான் சாதகமாக இருக்கும், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் எதனால் இந்த பிரிவு வந்தது? என்ன பிளவு? வீட்டில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, இல்லை பாஜக அதிமுக பிரச்சனையா? அந்த 2 அணி கட்சிகளும் ஒரே அணியில் இருக்காங்க, இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாமே நம்ம பேசித்தானே இருந்தோம். அப்போனா பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? ஒரு வேளை இறங்கி வந்து நீங்கள் சொன்னது போல மனமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் இணைவார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்போ இந்த பிரிவு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, சில விஷயம் அந்த பொதுக்குழுவில் கூட வந்து அன்புமணி சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, சில விஷயங்கள்னால வெளிப்படையாக பேச முடியலன்னு சொல்லியிருக்கிறார், அரசியல் ரீதியாக இல்லைன்னு. அப்போ அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார், இது மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் இப்போ அது பல நாட்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க 2 பேரும் வெளிப்படுத்தாத விஷயத்தை பற்றி நம்ம என்ன யூகிக்கவும் முடியாது. இப்போ அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதும் எப்படின்னு தெரியல. ஒன்று நம்மளுடைய பார்வையில் பார்க்குறப்ப இங்கே பல கருத்துக்கள் வருது. அதில் ஒரு கருத்து என்னென்னா, இப்போ ராமதாஸ் வந்து திமுக பக்கம் இருக்கிறாரு, அன்புமணி வந்து பாஜக பக்கம் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது எந்த அளவுக்கு, அதாவது நடக்கிற விவாதங்கள்ல என்னென்னா மிக அறத பழசான ஒரு உதாரணம் சொல்ல போனால், பார்வை இழந்தவர்கள் வந்து யானையை தடவி பார்த்து அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கி ஊடகத்துடைய நிலைமை. ஏன்னா அதுக்கு தான் வியூஸும் போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து பேசலாமே தவிர இதில் உண்மையான ஒரு காரணம் என்னங்கிறத அவங்க தான் சொல்லணும், சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. சரி, அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு என்ன பேச்சு நடந்துங்கிறது நமக்கு யூகங்கள் வேண்டாம். இன்றைய களத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ராமதாஸ் திமுக பக்கம் சாய்வு கொண்டிருக்கிறார் நினைக்கிறீங்களா?
இல்லை அந்த மாதிரி பேசுனாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி தோணலை. ஏன்னா இப்போ கூட வந்து அவருடைய இது என்னன்னா, இந்த 10.5 இருக்கட்டும், இல்லை வந்து ஜாதிவாரி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், முதலமைச்சர் அவர் வலியுறுத்துறார், இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து கொஞ்சம் மென்மையாக ஒரு காலத்தில் வந்து இவர்கிட்டலாம் போய் நான் பேசணுமா அப்படின்னு கேட்டவர் தான் ராமதாஸ், யாரா மு.க. ஸ்டாலின் அவர்களை. ஆனால் வந்து இப்போ அப்படி இல்லை, கலைஞர் என் நண்பர், அவர் பையன் தந்தையை மீறிய தனை என்ன அதை செய்யணுங்கிறதெல்லாம் அந்த ஒரு வார்த்தை நயத்தோடு அவர் பேசுகிறார். ஆனாலும் இதை வச்சுட்டு அவர் அங்கே போயிடுவாருன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு கற்பனையாக ஒன்று வச்சுக்கோம், ஒரு யூகமாக. இப்போ வந்து பாமகவிலே இவர் தனியாக இருக்கிறார், இந்த நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே ஒத்து வர்றாங்கன்னா, அப்படி ஆகலைன்னு வைப்போம். இவர் தனியாக இருக்கிறார். அந்த தனி அணி, ராமதாஸுடைய தனி அணி வந்து திமுக பக்கம் போகிற மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கிற கட்சி வந்து விசிகே ஏற்றுக்கணும் இல்லையா? இப்போ ஏன்னா இது வரைக்கும் இப்போ ஒரு மறைந்த கருணாநிதி அவர்களுடைய ஆட்சிக்கு அது அந்த அரசியல் வரலாற்றிலேயே 3 முறை குறிப்பிட்ட கூட்டணி இருந்த ஒரு காலகட்டங்களில் இப்போ இருக்குது. அதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை தொடர்ந்து அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாருங்கிறப்ப அந்த கூட்டணியை வந்து அவர் மிஸ் பண்ண விரும்ப. அடுத்த தேர்தல் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், 7 பெரிய விஷயம் இது 4வது பெரிய தேர்தல். ஆமாம், அப்போ உள்ளாட்சி தேர்தல் நம்ம கணக்கில் இல்லைன்னா அப்போ அதை வந்து ஏன்னா அது வந்து என்னென்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு மரியாதைக்குரிய ஒரு பிம்பத்தையும் கொடுத்துருக்கு. தொடர்ந்து அந்த அதாவது கூட்டணியில் வந்து உரிய சீட்டு இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது, நாங்கள் கேட்ட தொகுதி தரலான்ட்டு இருக்குது, திமுக வந்து அதோடைய சின்னத்தில் எங்களை போட்டியிட சொன்னிச்சு அப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பிம்பம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது, இந்த கூட்டணி விஷயத்தில் இருக்குது. அப்போ அதை வந்து அவர் கெடுத்துக்கணுமா அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாமக பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம் தானே வந்து இவர் சொன்னார் திருமாவளவன் அவர்கள், விசிகே தலைவர். ஆனால் அதே நேரத்தில் இவர் தனியாக பிரிஞ்சு வந்தால் அப்போ செத்துக்க மாட்டாரா, அது ஏற்றுக்க மாட்டாரா அப்படி? அதுவும் பாமக தானே, அதுவும் பாமக தான். ஒன்று தவிர பாமகனுங்கிற விஷயத்தை அவர் ஏன் வந்து அவர் புறந்தண்டார் அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சு காரணம் இவருடைய பார்வையில். அப்போ அந்த ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய அந்த ஒரு கட்சியோ இல்லை அணியையோ எப்படி இவர் ஏற்றுக்கிறதுக்கான இதாக இருக்கும். அதனால் திமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு சூழல் இல்லை, திமுக பக்கம் போகும் சூழலும் இல்லை, திமுகவில் இடமும் இல்லை. முக்கியமான விஷயம் சொன்னீங்க தான், இடமும் இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாக அவங்க ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அது அப்படின்னா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்யுடைய ஒரு கட்சியிலலாம் போய் ராமதாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, அவர் எந்த மாதிரியான ஒரு தலைவர், அவர் போய் அங்கே சேர முடியாது. ஏன் முடியாது? ஏன் நிச்சயமாக முடியாது, வாய்ப்பே இல்லை. அது ஏன்னா இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகன்கிட்டே அவர் இந்த அளவுக்கு ஈகோ பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். அது சரி தவறுங்கிறத விடுங்க, அது தனி மனித குணமாக இருக்கட்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து நடிகர்களை பற்றி அவர் எதிர்மறையான கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்கிறார் கடந்த காலத்தில், நமக்கு தெரியும். விஜய் பற்றியும் சொல்லியிருக்கிறார், ரஜினி பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு, விஜய் பற்றியும் சொல்லியிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி விஜய் கூட வந்து அவர் இது பண்ண முடியும்? அது ஆனால் இல்லை, ஒன்று நீங்கள் பிரிந்திருந்தாங்கிறீங்க, சரி. இப்போ நீங்கள் கேள்விக்கு முதல் உங்கள் பதிலே அந்த தலைக்கு மேலே போன வெள்ளம் குறைஞ்சிட்டு இருக்கிறது போல தோணுது. நீங்கள் ரொம்ப நுட்பமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி நிறைய விமர்சனங்களும் உங்களுடைய பொது வெளிகளையும் சமூக வெளிகளையும் போட்டுட்ருக்கீங்க, பல்வேறு ஊடகங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே பாமக அரசியலை பற்றி ரொம்ப நுட்பமான பார்வைகளை பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த தலைக்கு மேலே போன வெள்ளம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா, ரொம்ப குறைஞ்சி 2 பேர் என்ன பெருசாக அறிக்கை விட்டுட்டா ஒன்றா சேரணும் அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம், அவங்க கண்கள் பணித்தன இதயம் இணைந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் இல்லை. விஜய் பக்கம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா பாமகவுக்கு? இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்போ அன்புமணி அவர்களை பொறுத்தளவில் அவர் எகென்ஸ்ட் டிஎம்கேன்னு பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, அறிக்கைகளில் வந்து எதிர்மறையாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, விமர்சனம் பண்ணுறாரு, அன்றைக்கி பொதுக்குழுவிலையும் பேசியிருக்கிறார். இதை வச்சு பார்க்க போகிறப்ப அவர் அங்கே வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் அவர் போவார் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நானும் அது மாதிரி தான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் ஒரு நல்ல, ஆனால் இப்போ விஜய் அப்படிங்கிறது வந்து இப்போ பாமக அப்படின்னா அதுக்கான சில செயல் திட்டங்களும் கொள்கைகளும் நமக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட உண்டு. இடஒதுக்கீடில் ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு 75% வேலை வேணும், 100% வேலை, இப்படி அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வந்து பல காலமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு பேச்சு தோரணை வரல. பாமகவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த அளவில் இடதுசாரி கட்சிகளை தாண்டி சித்தாந்த வகுப்புன்னு நடக்கிறது பாமக தான். அங்கே தான் அவங்கள கூப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அரசியல் புரிதல், அரசியல் வகுப்புகள் நடக்கிறது அங்கே.
அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேருந்து இருந்து அங்கே திடீர்னு வந்த விஜய்கிட்ட போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து தனித்து ஒரு களம் காணலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த தவறை யாரும் செய்ய மாட்டாங்க. அரசியல் இப்போ நம்மலாம் விமர்சகர் அப்படிங்கிற இதில் தான் நம்ம இருக்கிறோம். அரசியல்லே ஊர்னவர் அவர் அந்த முடிவு எடுப்பாரா? அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஸோ இல்லை, தனியாக போக வாய்ப்பு இல்லை, தனியாக போக வாய்ப்பு இல்லை. விஜய் ஒரு அரசியல் சக்தி என்கிற வகையில் ஏதோ வகையில் புறந்தள்ள முடியாது இல்லை. ஒரு முக்கியமான விஜய் கூட கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. தனியாக இருக்கிற பேச்சுவார்த்தை நடக்கிறதா இல்லை. திமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை. வேணா அன்புமணி கூட கூட்டணி வைக்கலாம், அதுதான் நடக்கும். அதுதான் நான் பார்க்கிற. நான் 2 பேரும் சேர்ந்துட்டா தான் கேட்டேன். 2 பேரும் இணைந்து விஜயோடு நடக்குமா? என்ன விஜய் 2 பேரும் இணைந்தா ஏன் விஜய் பக்கம் போகணும்? வேண்டாம், அவங்களுக்கு ஒரு பேச்சுக்காக சொல்றேன். அப்படி 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற இணைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற விரிசல் எல்லாம் போயிடுச்சு, மன வேற்றுமை போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த பாமகவுக்கு பேர வலிமை கூடுதில்ல. அப்போ அவங்க டைரெக்டாக திமுக கூட போய் அடித்து பேசலாம், இல்லை பாஜக அதிமுக கூட்டணியில் பேசலாம். அப்போ இன்னும் தன்னை நிரூபிக்காத விஜய்கிட்ட போய் ஏன் பேசணும்? ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமே இல்லையே, தேவை இல்லையே. இப்போ பாமக தரப்பில் ஒன்றிய அளவில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா திமுக ஆட்சியே பாமகவில் நடந்தது வரலாறு. இப்போதைய பெரும்பான்மை திமுக இல்லாத நேரத்தில் பாமக ஆதரவில் நடந்தது. ஆமாம், அப்போ நடந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சி ஏன் போகணும்னு யோசிப்பாங்கல்ல. இப்போ அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிறது வேற. அதை தாண்டி நம்மளுடைய வரலாறு என்ன, கடந்த காலத்தில் என்ன சாதித்தோம், இப்போ நம்மளுடைய வலிமை, இது எல்லாமே யோசனை பண்ணும்போது பார்த்தா நம்ம ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் தான் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தாவேகா தெளிவாக சொல்லிடுச்சு. அதையும் சமரசம் செய்து கொண்டு எதற்காக பாமக போக வேண்டும்? ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு பல்வேறு சுருக்கமாக சொன்னால் விஜய் கிட்ட நம்ம ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஏன் அது விஜய் கிட்ட அப்படின்னு விஜய் மட்டுப்படுத்தணும்? ஆமாம், விஜய்கிட்டயா அப்படிங்கிற ஒரு ஒரு குறைவா ஒரு குறைவு உயர்வு அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய பார்வை என்னன்னா, திரைப்பட நடிகர்களால் இந்த சமுதாயத்துக்கு பலன் இல்லை, புகைப்பிடிக்கிறதா நடிக்கிறாங்க, மது அருந்துறதா நடிக்கிறாங்க, இந்த மாதிரியானன்னு சொல்லி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். ஓட்டு வாங்கினா அவங்களுக்கு ஆன ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கணுமா? ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னா விஜய்க்கு கணிசமான ஓட்டு கிடைக்குது. இப்போ ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள் இல்லை உங்களை போன்ற அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் ஒரு 7லேருந்து 8 கிடைக்கலாம், 12 கிடைக்கலாம், இல்லை 7லேருந்து 15 கிடைக்கலாம், சில தொகுதி 25 கூட கிடைக்கலாம், இப்படின்னு தன்னுடைய கணிப்புகளை சொல்லிட்டு தானே வர்றாங்க. அப்படின்னா அவருக்கும் ஒரு ரோல் இருக்குல்ல, விஜய்க்கும் இருக்கு. வாழ்க்கைக்கு சொல்லுவாங்கல்ல, பணம் தேவைன்னு இல்லை, பணமும் தேவை. பணம் தான் தேவைங்கிறதுக்கும் பணமும் தேவைங்கிறது வித்தியாசம் இல்லை. மாதிரி ஓட்டும் தேவை. இப்போ அதை தாண்டின விஷயங்கள் இருக்குது. இப்போ அதை தாண்டி தான் பலது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அப்படி பார்க்குறப்ப நான் இது பாமகவுடைய கருத்தாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையை சொல்கிறேன். இப்போ உங்களையே என்னையே வச்சுட்டா அப்படி நம்ம சொல்லலை. நம்ம தானே சரி ரைட்டு ஓகே இருக்க வேண்டியது தானே, ஓட்டு வருதுண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குமா அப்படின்னு தவிர இன்னொரு இடம் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இன்னும் அது நிரூபிக்காத ஒரு கட்சியாக இருக்குது. அந்த ஒருவேளை இப்போ விஜயகாந்த் முதல் தடவை வந்தப்பே ஒரு கணிசமாக தனிச்சு நின்று அவர் தன்னை நிரூபித்தார். வெற்றிங்கிறது ஒரு தொகுதியாக இருந்தால் கூட அவர் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி அடுத்த தேர்தலில் வேணால் விஜய்க்கு அவர் வெற்றி பெற்று ஒரு கணிசமான வாக்கு வாங்கினாலும் வரக்கூடியது இருக்கலாம். இந்த தேர்தல் அப்படிங்கிறப்ப பாமக பாமகன்னு இல்லை, எந்த ஒரு கட்சியுமே யோசிக்குதான். இப்போ இது மட்டுமா பேசுகிறாங்க? இப்போ காங்கிரஸ் விஜய் கூட பேசுது, மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு கூட தான் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னா, கேரளாவில் 2% வாக்கு விஜய்க்கு இருக்குது. ஸோ அதனால் அங்கே கூட்டணி வச்சு அங்கேயும் வரும். இப்போ பேசுகிறது தானே காசை பணமா? பணம் தான், பணம் இல்லாட்டினா இருக்குது, பணம் தான். ஆனால் இன்னும் வாய் தானே அப்படின்ட்டு. அதனால் பேசுறது அப்படிங்கிறதுலாம் வேறு, யதார்த்தமாக இருக்கணும் அந்த யூகங்கள். அந்த யதார்த்தத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நல்ல சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் தான் பாமக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த மண்டலத்தில் தான் அதிக அளவுக்கு இடங்களை அதிமுகவும் கடந்த தேர்தலில் நிறைய வாக்குகளையும் பெற்றது. அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக போகிறது அவங்களுக்கு சாதகமாக இவங்களுக்கு சாதகமாக? இல்லை, நிச்சயமாக அந்த அதிமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக அமையும் அது. ஏன்னா இப்போ பாமகங்கிறது தெரியும், வடக்கும் மேற்குலாம் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏற்கனவே அதிமுகவுடைய செல்வாக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் இன்னும் என்னென்னா, பரவலாக வாக்கு செல்வாக்கே இல்லாத பாஜகவுக்கு தான் பெரிய பலம். இப்போ பாமகவும் போச்சுன்னா
ஏன்னா அவங்களுடைய வாக்கு வாங்கினது அதை வச்சுலாம் வந்து பேசுனதாலாம் சொன்னாங்க. இது மாதிரி அண்ணாமலை வந்து நாங்கள் இவ்வளவு போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம் அது இதுன்னு. ஆமாம், இப்போ ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்படிங்கிறதும் பார்க்குறப்ப இது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதை தான் சொல்லணும். இப்போ அதிமுகவுக்கும் ப்ளஸ்ஸு, பாமகவுக்கும் ப்ளஸ் தான் அவங்க சேர்ந்தாங்கன்னா. அதை விட பார்த்தா ஒன்றுமே இல்லாமல், அதாவது நீ வந்து அரிசியை கொண்டு வா, நான் உண்மையை கொண்டு வரேன் ஆகியதிங்களாங்கிற மாதிரி பாஜக வந்து உண்மையை கொண்டு வருது. இவங்க 2 பேரும் அரிசியை கொண்டு போவான், அவர் சாப்பிட்டுட்டு போகிறவங்க. ஆனால் அதுதான் வந்து பாஜகவுக்கும் நல்லது. பாமக இந்த மாதிரியான ஒரு சமரச நிலைக்கு 2 பேரும் தலைவரும் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி வர்றது என்பது இனி வருகின்ற காலங்களில் இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாதம் இருக்க அந்த ஹீட்டை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி பிரிஞ்சு இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் மதிப்பாங்க, 2 கட்சிகளுமே மதிப்பாங்க. அந்த பேர வலிமை குறையுது இல்லை, என்னதான் இருந்தாலும் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தா தொண்டர்கள் குழம்பி போகிறாங்கல்ல. இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக தொண்டராக இருப்பவங்க வேற, தொண்டர்களேருந்து நிர்வாகிகள்னு ஒருத்தவங்க வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு மைண்டு செட்டே வேற ஆயிரும். அவங்க வந்து எந்த பக்கமும் சமாளிச்சிருவாங்க. நிர்வாகிகள் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியும் அங்கேக்கு அண்ணான்றவாங்க, இங்கேக்கு அண்ணா முடியுது. இந்த அடிமட்டத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்திடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் 2 தரப்புலையுமே இருக்கும். அது வந்து கட்சிக்கு பலவீனம் தானே. இந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று பேர வலிமை, அடுத்து தொண்டர்களுக்கிடையே ஒரு குழப்பம். பலமான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு, அது அமைப்பாரா? கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தால் பலமான கூட்டணி அமைக்கலாம். என்னுடைய கணிப்பு என்னென்னா, இப்போ ஏற்கனவே அன்புமணி வந்து அந்த பாஜக அதிமுக கூட்டணி தான் போவாருங்கிறதான் ஒரு யூகமாக இருக்குது. அவர் திமுக கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக நம்ம என்ன அப்போ அந்த ஏற்றுக்கொண்டு ராமதாஸ் வருவார் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். சரி, அதான் நடக்கும்னு தோணுது. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிப்பிக்க திரு டிவி சோமு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.